ஹாய். கிரீன் ஹெர்ப்ஸ்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கிப்பிங் மீல்ஸ். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை கம்மி பண்ணிப்பாங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது 2 வேளை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டை வந்து குறைச்சிப்பாங்க. இந்த மாதிரி குறைச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி பண்ணா வெயிட் லாஸ் குறையாதுங்க. கண்டிப்பா வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா 1 வீக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல் ஆகாது கம்மி பண்ணி சாப்பிட்றதுனால. அதனால அவங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து கம்மியா சாப்பிட்றதுனால ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 வீக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்மி பண்ணதை வந்து சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வெயிட் குறையாது, கண்டிப்பா வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவே கூடாதுங்க. செகண்ட் ஒன் ஒர்க் அவுட். எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ண மாட்டாங்க. பேசிக் வாக்கிங், வார்ம் அப் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. சில பேர் இருப்பாங்க நல்லா வாக்கிங் போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணவே மாட்டாங்க. வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்பவே முக்கியங்க. அப்புறம் இன்னும் பாதி பேர் இருப்பாங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஃபுட்டில் வந்து ஃபுல்லாகவே மாவுச்சத்தை உள்ள உணவுப் பொருட்களாக வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி மாவுச்சத்தா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. எப்படி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மாவுச்சத்து உணவுப் பொருட்களை வந்து கம்மி பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுட்டில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. எப்படி பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது. 50% ஒர்க் அவுட், 50% ஃபுட். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.